வாங்க இப்போ நாங்கள் இந்த பக்கத்தில் உள்ள பூக்கடைக்கு போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பாருங்க முன்னுக்கு சந்தன குச்சியெல்லாம் அடுக்கியிருக்கிறாங்க. நாங்கள் நினைப்போம் எங்களோட ஊரில் தான் சந்தன குச்சி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்போம். இங்கே எத்தனை விதமான சந்தன குச்சி இருக்குன்னு பார்த்தீங்களா? எல்லா விதமான பூக்கள்லையும் செய்த சந்தன குச்சி வாசமாக இருக்கும். இதை வாங்கி நாங்கள் வீட்டுக்கு பயன்படுத்தலாம். அடுத்தது பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கண்டுகள். இதை பாருங்கள், ஒரு எங்களோட ஊரில் உள்ள தென்னை மரம் மாதிரி ஒரு மரம் தான், அது தென்னை மரம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய குரோட்டன்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், ஒவ்வொரு கலராக. இங்கே கூடுதலாக ஆக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இங்கே வடிவாக ஒவ்வொரு இதுலேயும் போட்டு பேக் பண்ணி வடிவாக செய்து வைப்பாங்க. அது உண்மையான பூமரம் தான், வடிவாக செய்து வைப்பினே. இங்கே ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே அப்படியான இதுகளுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு இதெல்லாம் ரெடியாக செய்து வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ரோசாப்பு மரங்கள் எல்லாம் இருக்குது, ஒவ்வொரு கலர்லேயும் இருக்குது. அப்படியே போனீங்கன்னா பாருங்கள், எல்லாமே செப்பரேட்டாக எல்லாம் வச்சுருக்குறாங்க. புரிம்பாக மண்ணெல்லாம் போட்டு அதோட விலையெல்லாம் குத்தி தான் வச்சுருப்பாங்க. இங்கே எல்லாத்துக்கும் ஒரே விலை தான் இருக்குது. இந்த கூட்டி கொள்வது, குறைச்சி சொல்கிறது, குறைச்சி விற்கிறது அது எல்லாமே இல்லை, ஒரே விலை தான் எல்லாருக்கும். இங்கே எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க வடிவாக. இங்கே பாருங்கள், நிறைய குரோட்டன்ஸ் எல்லாம் இருக்குது, ஒவ்வொரு கலர்ஸில் இந்த இதெல்லாம் மிக சரியான விலை. எங்கள்கிட்ட ஊரில் கொஞ்சம் மலிவாக எல்லாம் இருக்கும், இங்கெல்லாம் இதுகளுக்கு தான் கூடுதலான விலை கூட வரும். ஏனென்று சொன்னால் இந்த நாட்டில் கூடுதலான இந்த குரோட்டன்ஸ் மரமெல்லாம் இங்கே இல்லாதபடியாக இங்கே இது கூட விலை. பாருங்கள், நீங்களே பாருங்கள் இவ்வளோ விலை போட்டிருக்காங்கன்ட்டு. ஒவ்வொன்றும் 25 ரூபா, 20 ரூபா, 30 யூரோன்னு சொல்லி போட்டிருக்குறாங்க. எங்களோட கணக்குக்கு பார்த்திங்கன்னா, எங்களோட ஊர் கணக்கு பார்த்திங்கன்னா எவ்வளவோ காசு வரும். இங்கே பாருங்கள், நல்ல இந்த கொடி மாதிரி போகிற குரோட்டன்ஸ் போட்டிருக்கான்னு பாருங்கள், வடிவாக எங்கள் ஊர்லேயும் நிறைய இருக்குது. இங்கே அது இலையே வெட்டி இடித்து வச்சுருக்காங்க, வடிவாக இருக்கும் இந்த மரமும். அதோட வெளியே பாருங்கள் என்ன ப்ரைஸ்ண்டு. இப்படியே பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் இங்கால கூடுதலான பச்சை மரம் கூடுதலாக இங்கே இருக்கும். அதில் இதில் குரோட்டன்ஸ் ஒரு இது மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது குரோட்டன்ஸ் இல்லை, அது பச்சை இல்லை, நீட்டிலையாக இருக்கும். இது எல்லாமே இங்கே கொஞ்சம் விலையான மரமாக தான் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் புரிம்பாக கட்டி மண்ணெல்லாம் போட்டு வடிவாக வச்சுருக்குறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால பாருங்கள், அந்த மரவள்ளி இலை மாதிரி இருக்குது ஒவ்வொரு கலராக. அது இங்கே ஒவ்வொரு கலர்லேயும் இருக்கும். இங்கே இப்போ சம்மர் டைம்ன்றபடியாக நிறைய குரோட்டன்ஸ் மரம் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா பிங்கும் ஒரு பச்சை கலர்லேயும் இருக்குது பாருங்கள். அது சரியான ஒரு விலை கூடின ஒரு மரம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரம் எனக்கு என்ன மரம்